வணக்கம். இனி ஆகார மக்களே, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டேன். சமையலறை சந்தேகங்கள் அடுத்த எபிசோடுக்கு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க அப்படின்ட்டு 10 கேள்வி எடுத்துருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல வைஃப் மாருதி சுவாமிநாதன் வந்திருக்காங்க. வணக்கம். இந்த எபிசோட்ல யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா படிங்க. நம்ம மெம்பர்ஸ்க்கு அந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைப்போம். முதல் கேள்வி, சுஜாதா ரவிங்கிறவா சென்னையில இருந்து கேட்டிருந்தா, ரவா தோசைக்கு சரியான அளவு அப்படின்னு சுஜாதா ரவி கேட்டிருக்கா. ரொம்ப சிம்பிள்ங்க, நல்லா டேஸ்டியான ஹோட்டல் மாதிரி ரவா தோசை வேணும்னாக்கா ஒரு பங்கு ரவா, ஒரு பங்கு மைதா, ஒரு பங்கு அரிசி மாவு நல்லா கெட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவு போகிறதுக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு கேரட்டையும் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் கழிச்சு ஒரு டம்ளர் மோர், நல்லா நீருக்கு கரைச்ச மோர், அதில் நீங்கள் நல்லா கரைச்சி ரவா தோசை கரைக்கிற மாதிரி நல்லா நீருக்கு கரைச்சிட்டு கல்லை நல்லா சூடாக்கி தண்ணி தெளிச்சு சூடை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை வாத்துங்களாக்கா சும்மா கிறிஸ்பியாக ஹோட்டல் மாதிரி வரும். தொட்டுக்க பச்சை சட்னி, அதாவது கொத்தமல்லி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி மூணுத்தையும் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அப்படியே இப்போ 1 சாப்பிடுவா 10 சாப்பிடுவா, சூப்பராக இருக்கும். உமாகண்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்கா. உமாகண்ணன், மகன் நமஸ்காரம். ரசம், கட்டு பெருங்காயம். கல்யாண ரசம், வாட்டர் மெலன் ரசம் பார்த்தது இல்லையா, அது இந்த வாட்டர் மெலன் எடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் சேர்த்தாலும் அதுதான் கல்யாண ரசம். அந்த கரை பெருங்காயங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா குருண பெருங்காயம், ரொம்ப சிம்பிள். அடுத்தது மகேஸ்வரி சங்கர் என்ன கேட்டிருக்கா? முழு தேங்குவலுக்கு என்ன ரேஷியோ? முத்துச்சாரைக்கு ரேஷியோ வந்து அரிசி 1 பங்கு, கடலைப்பருப்பு 200 கிராம், பைத்தம்பருப்பு 200 கிராம் இல்லையா? இந்த கடலைப்பருப்பையும் பைத்தம்பருப்பையும் நல்லா கை பொறுக்கிற சூட வறுத்து தனியாக எடுத்து வச்சுங்க. அரிசி 1 கிலோ வந்து நல்லா தண்ணியில கலைஞ்சி காய வச்சுட்டு வெயில காய வச்சுட்டு நல்லா காய்ஞ்சோன்னா எடுத்து வந்து 3த்தையும் மிக்ஸ் பண்ணி மிஷின்ல அரைச்சி வச்சுட்டு முச்சாரம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். முச்சாரம் பண்ணும்போது வெண்ணெய், பெருங்காயம், ஜீரகம், உப்பு, தண்ணி நல்லா கரைச்சி அச்சில போட்டு எடுத்துங்க. நல்லா பதமா ஒரு சூப்பரா ஒரு முச்சாரம். அடுத்த கேள்வி, தியாகராஜன் அசோக், ஒரு ஆண் நம்பர் கேட்டிருக்காரு. தியாகராஜன் அசோக் சார் வணக்கம், சொல்லுங்க என்ன கேள்வி? வெண்ணெய் தோசைக்கு அளவு என்னன்னு கேட்டிருக்கா. ரொம்ப சிம்பிள். புழுங்கரிசி 1 கிலோ, உளுத்தம்பருப்பு 4 கிலோ நல்லா ஊற வச்சுங்க. அதான் 1 பங்குக்கு 4 பங்கு ஊற வச்சுட்டு வெந்தயம் 1 ஸ்பூன் போடுற இடத்துல 3 ஸ்பூன் போட்டுடலாம். வெந்தய தோசை நல்லா டேஸ்டா வரும். ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்கணும். இட்லி மாவுக்கு தோசை மாவுக்கு அரைக்காம தனித்தனியா அரைக்கூடாது, சேர்த்து அரைச்சிட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். சொல்லுங்க அடுத்தது. மதுரம் சாய் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றது? கோபி மஞ்சூரியன் ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ் எல்லாத்தையும் தொட்டுக்கலாம். காலிஃபிளவர் மாவுல கொஞ்சம் உப்பு, காரப்பொடி, தண்ணி மூணுத்தையும் கலந்து இந்த காலிஃபிளவர்ல துவச்சு எண்ணெயில போட்டு தனியாக எடுத்து வச்சுங்க. வெங்காயம் தக்காளி நறுக்கி வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாத்தூள், ஜீரகப்பொடி 4த்தையும் போட்டுங்க. எல்லாம் போட்டு நல்லா கிரேவியா வரும்போது 2 சாஸ் ஆட் பண்ணணும். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 2த்தையும் ஆட் பண்ணிங்க. உப்பு போட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கிரேவி மாதிரி வர நேரத்தில் இந்த பொரிச்சு வச்சுருக்கிறத அங்கேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு வெங்காயத்தால் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு கொத்தமல்லியும் அதில் போட்டு எல்லாக்கா உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி. ரொம்ப சிம்பிள். அடுத்தது பத்மா கணபதி, ஜாங்கிரிக்கு டால்டா அவசியமான்னு கேட்டது. ஜாங்கிரிக்கு டால்டா போடுற அவசியமே கிடையாது. ஜாங்கிரி ரொம்ப டிப்பிக்கலா ஹோட்டல்ல நீங்க நம்ம வீட்டுல ஜாங்கிரி எல்லாம் பண்ணோம்னாக்கா 150 கிராம் உளுத்தம்பருப்பு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. அதுக்கு 150 கிராம் கார்ன்ஃபிளவர், 50 கிராம் அரிசி மாவு. இதுதான் ஜாங்கிரியோட அளவு ப்ரொபோர்ஷன். நம்ம இந்த வருஷம் ஜாங்கிரி நீங்க எல்லாரும் ஆத்துல பண்றேன், யாரும் ஹோட்டல்ல வாங்கக்கூடாதுன்னு பிரமாணம் பண்ணிக்கிறோம். நம்ம 1000 மெம்பர்ஸ் இந்த வருஷம் ஸ்வீட் எல்லாம் நம்ம ஆத்திலே பண்ணுவோம். ஒரு ஸ்வீட்டா நம்ம இந்த தீபாவளி கூட நிறைய ஸ்வீட் எல்லாம் கத்துக்குவோம். அடுத்தது உங்களுக்காக தனியா வந்து நான் ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க உங்களுக்கு தஞ்சாவூர் ஃபேமஸ், உங்களுக்கு சூரியகலா, சந்திரகலா தெரியும். அந்த சந்திரகலா, சூரியகலா நான் எப்படி பண்ணது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஆத்துல சூரியகலா, சந்திரகலா, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு அமக்கலை பொருத்துவோம் ஜாமுனோட. ஓகேவா? ஹோட்டல்ல வாங்க போறது இல்லை. ஓகே. அடுத்தது புவனேஸ்வரி ராஜசேகர் சொல்லுங்க. பாஸ்மதி ரைஸுக்கு எவ்வளவு மணி நேரம் ஊற வைக்கணும்? பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த தண்ணியை நீங்க எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கிடையாது. பாஸ்மதி ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்க சாப்பாட்டுக்கு போடாதீங்க.
வெறும்னே களைஞ்சிட்டு நீங்க வச்சுட்டாலே போற அது ஊறிடும். 20 மினிட்ஸ் ஊறின எல்லா சாதம் நல்லா பொல நீட்டா வரும். சூப்பரா இருக்கும். சௌமியா ராஜ் என்ன கேட்டிருக்கா? டேபிள் ஸ்பூனுக்கும் டீ ஸ்பூனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் இப்பதான் சொன்னேன் முன்னாடி. டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது வந்து 3 டீஸ்பூனோட அளவு ஒரு டேபிள் ஸ்பூன். மாத்து சின்ன குழி கரண்டி இருக்கும். அந்த குழி டேபிள் டீஸ்பூனுக்கு வந்து 3 டீஸ்பூன் போட்டேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. ரொம்ப சிம்பிள். சத்யா குருமூர்த்திங்கிறவா கேட்டிருக்கா. என்ன கேட்டிருக்கா? ஜீரகம் கடுகு ரெண்டும் சாம்பார்ல தாளிக்கலாமா? சாம்பார்ல வந்து ஜீரகம் கடுகு தாளிக்கலாமான்னு கேட்டிருக்கா. சாக்கியம் இல்லை. ஜீரா வந்து சாம்பார்ல செய்கிறது வழக்கம் கிடையாது. ஆனா சாம்பார் உங்களுக்கு வந்து ஹோட்டல் டேஸ்ட் சாம்பார் வேணும்னா கடுகு, பெருங்காயம், வெந்தயம், வரமிளகா நல்லா தாளிச்சு நீங்க கொட்டெல்லாம் சாம்பார் நல்ல பிளேவரா இருக்கும். இதுல வந்து இன்னும் உங்களுக்கு வந்து டிப்பிக்கலா வேணும், தஞ்சாவூர் சைட்ல வேணும், அந்த மெனு வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஊர்ல எல்லாம் தஞ்சாவூர்ல வடகம் வச்சிருப்பான். இந்த வடகத்தை நல்லா தாளிச்சு கொட்டினால நல்ல வாசனை வரும். ஆனா சில பேருக்கு அதுல வந்து வடகத்துல வந்து பூண்டு போட்டுருப்பா, அது பிடிக்காது. அது பூண்டு சேர்த்துக்கிறவா அந்த வடகம் தாளிச்சு கொட்டிங்க. இல்லைன்னாக்கா நீங்க சாதாரணமா கடுகு, பெருங்காயம், வெந்தயம், வரமிளகா தாளிச்சு கொட்டினா சாம்பார் பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும். அது கொஞ்சம் கருவேப்பிள்ளையே தாளிச்சு கொட்டினா இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது ராஜேஸ்வரி கோபாலகிருஷ்ணன் என்ன கேட்டிருக்கா? அடைக்கு என்ன அளவு போடணும்? அடைக்கு ப்ரொபோர்ஷன் எல்லாரும் செய்யறதுதான். ரொம்ப சிம்பிள். இருந்தாலும் சொல்றேன். 1 கிலோ புழுங்கல் அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ கடலைப்பருப்பு, 1 கிலோ பைத்தம்பருப்பு. அதாவது ஒரு 4 சம பங்கு அளவு. 1 கிலோ போட்டோம்னாக்கா ஹோட்டல் மாதிரி ஆயிடும். நீ 1 டம்ளர் எடுத்துங்க. 4 1 டம்ளர் போடுங்க. நல்லா அரைச்சிங்க. அதுல 2 மெத்தட் இருக்கு அரைக்கிறதுல. ஒண்ணு வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு அரைக்கலாம். இன்னொருத்தர் சில பேர் என்ன பண்ணா வரமிளகாவும் இஞ்சியும் போட்டு அரைப்பா. வரமிளகாவும் இஞ்சியும் போட்டு அரைச்சதுனாக்கா பிடிக்காது, டக்குன்னு பிடிக்காது. ஆனா பச்சை மிளகாய் போட்டேன்னா சீக்கிரம் பிடிச்சிடும். இதான் வித்தியாசம். அடம்பாவுக்கு இதான் ப்ரொபோர்ஷன். இந்த எபிசோட்ல ஒரு 10 கேள்வி போட்டிருந்தோம். 10 கேள்விக்கும் ஆன்சர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஒரு எபிசோட்ல வேற ஒரு சந்தேகங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சார்ந்த சர்மா. நன்றி, வணக்கம், பாய்.